ஹலோ கைஸ் வெல்கம் பேக். ஸோ போன வீடியோவில் என்ன பார்த்துருந்தோம்னா எப்படி ஒரு ஸ்டாட்டிக் கண்டென்ட்டை வந்து S3ல ஹோஸ்ட் பண்ணுறதுன்னு பார்த்துருந்தோம். ஸோ நம்ம இப்போது அந்த வீடியோட கண்டினியூஷனாக இப்போ என்ன பண்ண போகிறோம்னா இந்த ஸ்டாட்டிக் வெப்சைட்டை HTTPSல ஹோஸ்ட் பண்ண போகிறோம். ஸோ ஆல்ரெடி நம்ம HTTPயில் தான் ஹோஸ்ட் ஆயிருந்துச்சு பிகாஸ் நம்ம S3ல ஹோஸ்ட் பண்ணுறதால. ஸோ நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோம்னா CloudFront யூஸ் பண்ணி நம்ம HTTPSல ஹோஸ்ட் பண்ண போகிறோம். ஓகேங்களா? ஸோ வீடியோ ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நேற்று பண்ணோம்ல அதை நான் காட்டிடுறேன். ஸோ ப்ராப்பர்ட்டிஸ் போய் கீழே எங்கள் ஸ்டாட்டிக் வெப்சைட் ஹோஸ்டிங் லிங்க் இருக்கும். ஸோ இதை கிளிக் பண்ணி பாருங்கள் நாட் செக்யூர்னு வருது. HTTP எஸ்ல இல்லை HTTPயில் இருக்குது. ஸோ இது வந்து செக்யூர் டனல் இல்லை. ஸோ இதை நம்ம செக்யூர் டனலாக மாற்றுறதுக்கு வந்து CloudFront யூஸ் பண்ணலாம். ஸோ இப்போ நான் அதை க்ளோஸ் பண்ணிவிட்டு நம்ம ஃபர்ஸ்ட் வந்து CloudFront போய்க்கலாம். ஸோ இங்கே இருக்குது CloudFront. ஸோ கிளிக் பண்ணிவிட்டு ஓகே இது பழசுன்னு நினைக்கிறேன். ஸோ டெலீட் பண்ணிடலாம். ஓகே இப்போ டெலீட் பண்ணியாச்சு. ஸோ இப்போ வந்து நம்ம ஒரு டிஸ்ட்ரிபியூஷன் க்ரியேட் பண்ண போகிறோம். ஸோ இந்த டிஸ்ட்ரிபியூஷன் என்ன பண்ணோம்னா நம்மளோட எட்ஜ் லொக்கேஷன் எல்லாத்துலேயும் நம்ம கண்டென்ட்டை வந்து ஸ்டோர் பண்ணி வச்சிரும் லைக் கேட்ச் மாதிரி. ஸோ எப்பப்போ வந்து அந்தந்த ரீஜனில் இருக்க கஸ்டமர்ஸோ இல்லை அந்த வெப்சைட் ஆக்சஸ் பண்ணுறவங்களுக்கு வந்து லோ லேட்டன்சியில் அந்த வெப்சைட் வந்து கண்டென்ட் டெலிவரி பண்ணும். ஸோ அதுதான் சிம்பிள் கான்செப்ட் ஆஃப் CloudFront. ஸோ CloudFront வந்து கண்டென்ட் டெலிவரி நெட்வொர்க்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? ஸோ இப்போ நம்ம வந்து டிஸ்ட்ரிபியூஷன் வந்து கிரியேட் பண்ண போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து ஆரிஜின் வந்து நம்ம S3 பக்கெட் தான், தமிழ் குக்கீஸ் S3 பக்கெட். அண்ட் தென் ஒரிஜின் பார்த்து நமக்கு தேவையில்லை. ஸோ அண்ட் தென் நமக்கு வந்து பப்ளிக் தான். ஸோ அந்த வெப்சைட் எல்லாரும் ஆக்சஸ் பண்ணணும். ஸோ பப்ளிக் ஆக்சஸ் கொடுத்துடலாம். ஸோ அண்ட் தென் நம்ம வந்து 2 HTTP அண்ட் HTTPS ரெண்டுமே யூஸ் பண்ணலாம். ஓகே இதெல்லாம் ஓகே. ஸோ இது வந்து டிஃபால்ட்டாக வந்து கேட்சிங் ஆப்டிமைஸ் வந்து S3 ரெக்கமெண்ட் பண்ணதுனால ஸோ இதே யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் தென் அப்படியே கீழே வந்தீங்கன்னா அடிஷ்னல் செட்டிங்ஸ், ஸோ ஸ்மூத் ஓகே இதெல்லாம் தேவையில்ல நமக்கு. ஸோ ஃபங்க்ஷனல் சூசிட் ஓகே இதுவும் தேவையில்ல. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எல்லா எட்ஜ் லொக்கேஷன் யூஸ் பண்ணுமான்னு கேட்குது. ஸோ எல்லா எட்ஜ் லொக்கேஷன் யூஸ் பண்ணிங்கன்னா ஸோ உங்கள் வெப்சைட் வந்து வேர்ல்டு ஃபுல்லாக ஸ்ப்ரெட் ஆகிருக்கும். ஸோ அக்ராஸ் ரீஜனில் இருக்கவங்களுக்கு வந்து ரொம்ப லோ லேட்டன்சியில் உங்கள் கண்டென்ட் வந்து டெலிவரி ஆகும். ஸோ நம்ம வேஃபும் வேணாம், நம்ம க்ரியேட் பண்ணலை. ஸோ SSL சர்டிஃபிகேட்டும் வேணாம். அண்ட் தென் நெக்ஸ்ட் வந்து இது மெயினான திங். ஸோ இது வந்து எதுக்குன்னா பார்த்தீங்கன்னா இப்போ வந்து CloudFrontல வந்து CloudFront.com நம்ம index.html ஃபைல் போட்டால் மட்டும்தான் நம்மளோட சைட் வந்து HTTPSல CloudFrontல ஹோஸ்ட் ஆகும். ஸோ அது நீங்கள் வேணாம், அது பார்க்கறதுக்கு நல்லா இல்லை அப்படின்னு நினச்சிங்கன்னா ஸோ இந்த இடத்துல வந்து index.html யூஸ் பண்ணீங்கன்னா ஸோ அந்த டொமைன் நேமோடையே அந்த சைட் வந்து லோட் ஆயிரும். ஸோ நீங்கள் எக்ஸ்ட்ரா ஸ்லாஷ் போட்டு index.htmlலாம் கொடுக்க தேவையில்ல. ஸோ அதுக்காக தான் இது. ஸோ இது நீங்கள் யூஸ் பண்ணலாம், உங்களுக்கு அப்படி வேணுனாலும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இட்ஸ் அப் டு யூ. ஸோ நெக்ஸ்ட் வந்து அவ்வளோதான். நம்ம இப்போ வந்து டிஸ்ட்ரிபியூஷன் கிரியேட் பண்ணிடலாம். ஸோ கிரியேட் டிஸ்ட்ரிபியூஷன். ஸோ இது வந்து கொஞ்சம் டைம் எடுக்கும். ஓகே ஸோ டிப்ளாய் ஆகிட்டு இருக்கு. ஸோ இது டிப்ளாய் ஆனதுக்கப்புறமா வீடியோ கண்டினியூ பண்ணலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா வந்து CloudFront வந்து டிஸ்ட்ரிபியூஷன் வந்து எனேபிள் ஆகிடுச்சு. ஸோ இப்போது இதை கிளிக் பண்ணி உள்ளே போய்க்குவாங்க. போயிட்டு இங்கே பார்த்தீங்கன்னா நம்மள டிஸ்ட்ரிபியூஷனோட டொமைன் நேம். ஸோ இது வந்து AWSலேருந்து CloudFrontக்காக நம்ம க்ரியேட் பண்ணதுக்காக ஒரு டொமைன் நேம் கொடுக்குறாங்க. ஸோ இதுதான் மெயின் டொமைன் நேம், டாப் லெவல் டொமைன். ஸோ வந்து இதை வந்து இப்போ நமக்கு டொமைன் நேம் கிடச்சதால ஆல்ரெடி SSL சர்டிஃபிகேட்லாம் அவங்க ஆல்ரெடி இன்ஸ்டால் பண்ணியிருப்பாங்க. ஸோ நமக்கு வந்து HTTPS சப்போர்ட்டில் இது வந்து ஒர்க் ஆகும். ஸோ இப்போ நான் வந்து இதை ப்ரௌசரில் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ பேஸ்ட் பண்ணுறேன். ஸோ என்டர் அடிக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வெப்சைட் வந்து HTTPSல ஹோஸ்ட் ஆயிருக்கு. ஸோ பார்த்தீங்கன்னா இப்போ வந்து கனெக்ஷன் வந்து செக்யூராக இருக்குது. அது ஏன்னா சர்டிஃபிகேட் வந்து அவங்க இன்ஸ்டால் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால ஸோ இப்போ நம்ம கண்டென்ட் வந்து நம்ம எந்த டொமைனும் இல்லாமல் CloudFrontல ஹோஸ்ட் பண்ணியாச்சு. ஸோ இப்படி தான் நீ வந்து ஆக்சுவலாக வந்து
டிப்ளாய் பண்ணுவாங்க. பட் வந்து இந்த டொமைன் பதிலு நம்ம ஓன் டொமைன வந்து நம்ம இன்க்ளூட் பண்ணிக்கலாம். ஸோ அதெல்லாம் அடுத்தடுத்த வீடியோல பார்க்கலாம். நான் இந்த வீடியோல வந்து நெறைய செட்டிங்ஸ் வந்து ஸ்கிப் பண்ணியிருப்பேன். ஸோ அந்த செட்டிங்ஸ் பத்தியெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும்னு நெனச்சீங்கன்னா, நீங்க வந்து கமெண்ட் பண்ணுங்க. நான் வந்து அதுக்கான வீடியோ வந்து அடுத்து போடுறேன். ஸோ CloudFront வந்து இப்போ நம்ம ஸ்கிப் பண்ணோம் இல்லையா? ஒரு செட்டிங்ஸா. ஸோ அந்த செட்டிங்ஸ்லாம் வந்து என்னென்ன, எதுக்கு எதுக்கு ஒர்க் ஆகுதுன்னு நான் கம்ப்ளீட்டா எக்ஸ்ப்ளைன் பண்றேன் ஒரு வீடியோல. ஸோ அந்த வீடியோ வேணும்னா மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. ஸோ நம்ம இதே மாரி இன்னொரு வீடியோல பார்க்கலாம். பாய்.